ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேம்லதா மகேந்திரன் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வெயில் காலத்தில் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வெயில் 100 டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கிறதுனால மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெயில் காலங்களில் வளரக்கூடிய செடிகளை வெயிலில் வைக்கலாம். எங்கள் வீட்டில் டிசம்பர் பூ ஏப்ரல் வரையுமே பூத்துட்ருக்கு. இந்த ஒரு செடி மட்டும்தான் அந்த மாதிரி பூக்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்குது. டப்பாவில் வச்சுருந்ததுனால என்னன்னு தெரியல. இந்த மாதிரி வெயிலில் தாங்கக்கூடிய செடிகளை மட்டும் வெயிலில் வைங்க. ரொம்ப வெயிலில் இருக்க முடியாது. அந்த மாதிரியான பூச்செடிகளை நீங்கள் வெயில் இல்லாமல் கொஞ்சம் எங்கேயாவது ஷேட் நெட்லேயோ இல்லை ஷேட் நெட் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க எங்கேயாவது நிழல் இருக்க இடத்துல இதெல்லாம் மாற்றி வச்சுக்கிறது நல்லது. தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகாய் இதை மாதிரியான செடிங்களை நம்ம நல்ல வெயிலில் வைக்கலாம். அந்த மாதிரி செடிகளில் வெயிலில் வச்சோம் அப்படின்னா அது நல்ல காய்ப்பு கொடுக்கும். எப்போவுமே மித்த காலங்களை விட குளிர்காலம், வெயில் காலம் இது ரெண்டுத்துலேயுமே ஓரளவுக்கு காய்கறிலாம் நிறையவே காய்க்கும். வெயில் டைமில் தான் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக கூட வளரும். ஏன்னா சூரியனோட சக்தி அதிகமாக இருக்கும் அந்த டைமில். அதனால் அதுங்க உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறதுனால அந்த டைமில் நமக்கு நிறையவே காய்கள் காய்க்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது முக்கியமாக 3 விஷயம். இந்த அவரை செடி செடி அவரை எல்லா சீசன்லையுமே காய்க்கும். கொடி அவரை மட்டும்தான் ஆடிப்பட்டத்தில் போடணும். நான் இந்த டைம் செடி அவரை தான் போட்டிருக்கேன். இதில் இந்த வெயில் டைமில் அஸ்வினி பூச்சியோட தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம அதை அப்பப்போ பார்த்து அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு பூச்சி மருந்தெல்லாம் கரெக்டாக அக்னி அஸ்திரம் அந்த மாதிரி பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் நம்ம அதோட வேர் பகுதிகளை எப்போவுமே குளுமையாக வச்சுக்கணும். இலைகள் மட்டும்தான் வெயிலில் இருக்கணும். அதோட வேர் பகுதிகள் எப்போவுமே குளுன்னு இருக்க மாதிரி நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடணும். ஏதாவது போட்டு இது மாதிரி மூடி வைக்கிறதுனால மண் நமக்கு சரிஞ்சு போகாது. அடுத்தது வெயிலோடைய தாக்குதல்ல இருந்தும் நம்மளோட மாடித்தோட்ட செடிகளை காப்பாற்றலாம். தரை செடிகளில் எப்போதும் கொஞ்சம் நிழல் இருக்கும். வேறு சமாளிக்கிற அளவு மண் இருக்கிறதுனால தெரியாது. ஆனால் மாடி தோட்டத்தில் அனல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தேங்காய் மட்டைகளை யூஸ் பண்ணலாம். நாங்கள் கிராம பகுதிகளில் இருக்கிறதுனால தேங்காய் மட்டை எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது. டவுனில் இருக்கவங்க இளநியோட குடுவையை கூட வச்சு பயன்படுத்தலாம். அப்படி அதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காய்ந்த இலை சருகுகள், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த காய்ந்த இலை சருகுகளை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறதுனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஒரு 1-2 மாதங்கள் ஆனதுக்கப்புறம் இது மக்கி அந்த செடிக்கு நல்ல ஒரு எருவாகவும் மாறிடும். நம்ம அதுக்கப்புறம் திரும்ப ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக போடாமல் நம்ம நல்ல ஒரு அடி அளவுக்கு நமக்கு அந்த பாட்டில் எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு தலைகளை வைக்கலாம். ஏன்னா தண்ணி கொடுக்க நமக்கு அது தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு சீக்கிரமே மக்கவும் ஆரம்பிச்சிடும். அதே டைமில் வெயிலினுடைய அந்த தாக்குதலும் இருக்காது, காற்றோட்டமும் இருக்கும். அதனால நம்ம இந்த இலைத்தலைகள்லாம் பயன்படுத்தலாம். இதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அடிக்கடி கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு பசங்க வீட்டில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய நோட் புக், அந்த பழைய நோட் புக்கில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ், அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு அந்த சார்ட் அட்டை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது நம்ம வீட்டில் ஏதாவது திங்ஸ் வாங்கியிருப்போம், அதோட கார்ட்போர்ட் அட்டை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு நம்ம அதையும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். கார்ட்போர்டு அது மாதிரி யூஸ் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அதில் அதிக கெமிக்கல் கலந்துருப்பாங்க. அதோட மை எல்லாமே செடிகளோட வேர்களுக்கு போகும். ஸோ அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சாதாரண பேப்பர்கள், அட்டை அதை மாதிரியெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த இலைத்தலை மக்கு, அதுக்கப்புறம் இந்த பேப்பர் இதெல்லாம் கொக்கோபிட் மாதிரி கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். ஆனால் தேங்காய் மட்டை அதை மாதிரி பிடிச்சி வைக்காது. வெயிலிருந்து வேர் பகுதிக்கு வெயில் ரொம்ப தாக்குதல் இல்லாத அளவுக்கு மட்டும்தான் அது ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம தேங்காய் மட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 இயர் கூட அது அப்படியே வரும். நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஆனால் தண்ணி 2 நேரமும் விடுற மாதிரி இருக்கும். அதிக வேரில் வெயில் படுறதை மட்டும் தவிர்க்கும் அது. மற்றபடி எந்த பலனும் அதில் இல்லை. ஆனால் இது நமக்கு இந்த 2 மெத்தடும் நமக்கு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு வேர் பகுதியில் வெயில் படாமலும் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.